ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு டேல்ஸ் அண்ட் ராகா. இன்னைக்கு உங்ககிட்ட நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த ஜாதி பார்க்குறவங்க அவங்க கிட்ட ஒரு விஷயம் வந்து நான் கேட்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் வந்து நான் சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து வீட்டுக்கு வந்து நான் போயிருந்தேன். அவங்க வந்து சொன்னாங்க, பக்கத்துல இருந்து அவங்க வந்து சாப்பாடு வந்து வாங்க மாட்டேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. எதுக்குன்னு கேட்டால் அவங்க வந்து வேற ஆள் இந்த ஆளுங்க எனக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காது அந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து அது ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்னு நினைச்சு, இன்னுமே அந்த வயசானவங்களே அப்படிதான் இருப்பாங்க பொதுவாகன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஆனா நான் அந்த மாதிரி வயசு ஆகாட்டேனாலும் கூட கொஞ்சம் வயசுல உள்ளவங்களுமே அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. நம்மள மாதிரி இருக்கிறவங்க சொல்ல கொஞ்சம் அப்பா ஏஜஸ் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, நம்ம ஒரு 40க்கு மேல அந்த மாதிரி 45 மேல 50 அந்த மாதிரி அவங்கக்கிட்ட நான் அந்த ஒரு விஷயம் நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, ஜாதி பார்க்கணும்ல, நீங்க ஜாதி பாருங்க, ஓகே. அப்போ நீங்க போடுற ட்ரெஸ்ல இருந்து, நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து, நீங்க குடிக்கிற தண்ணியில இருந்து எல்லாத்துலயுமே உங்க ஜாதிக்காரவங்க பண்ணதை நீங்க வாங்கி பண்ண வேண்டியதுங்க. எதுக்காண்டி நீங்க யாரோ ஒரு மூலையில ஏதோ ஒரு விவசாயி அவர் எந்த ஜாதின்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதோ ஒரு நெசவாளி அவங்க எந்த ஜாதின்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களாம் தயாரிக்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களோட ஜாதிக்காரவங்களோட வாங்கி பண்ணிக்கலாம் இல்லையா? அப்ப மட்டும் ஜாதி வந்து உங்களுக்கு வந்து ஒன்றும் செய்யாது. மித்த எல்லாம் மட்டும் ஜாதி வந்து எதுவும் செஞ்சுக்கணும். இதெல்லாம் என்ன விதத்துல நியாயம்? அந்த ஜாதின்னு பார்க்கணும், கொஞ்சமாச்சும் திருந்திக்கோங்க. உங்களுக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்குலாம் இந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க, இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, இந்த மாதிரி இரிட்டேட் ஆக்காதீங்க, ஓகேங்களா? தயவு செஞ்சு உங்களை மாத்திக்கோங்க. மக்கள் எல்லாருமே போதும், இவங்கெல்லாம் மொத்தம் ஒரே ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைங்க. வேற அவங்க வந்து இப்படி அவங்க அப்படி சொல்ல, ஏன்னா எல்லார் வீட்லயும் ஒரே மாதிரி தான் ஒலை கொதிக்க போகுது, எல்லார் வீட்லயும் ஒரே மாதிரி சாப்பாடு வந்து ஆக்க போதும், டேஸ்ட் மட்டும் வேணா மாறுபடும். அதுக்காண்டி ஜாதி இருந்தாலும் அந்த ஜாதியில இருந்து எது வந்து உள்ள விழுந்துட போதா குழம்புக்குள்ள? இல்ல. அப்ப இதெல்லாம் எதுக்கு இந்த வேலை? அதனால பேசாம கூட நீங்களா தனியா உங்களுக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்கி உட்காந்துக்க வேண்டியதானே? எதுக்கு மக்களோட மக்களாக இருக்கணும்? அதனால கொஞ்சம் மாறிக்கங்க ப்ளீஸ். நான் இப்ப சொன்னது வந்து எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்றதுல எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து மனசுல தோணுச்சு, அதனால நான் சொன்னேன். ஏன்னா நான் வந்து நேருக்கு நேரம் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி எனக்கு அதெல்லாம் எரிச்சலா இருந்துச்சு, ஒரு மாதிரி இருந்துச்சு. எரிச்சல்னு சொல்ல முடியாது, என்ன அவங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து இருந்துச்சு. அதனாலதான் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்க சைடு இந்த மாதிரி யாராவது ஏதாவது நடக்குது அப்படின்னாலும் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அவங்களுக்கும் நீங்க இந்த மாதிரி சொல்லுங்க, இதெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுங்க. எது இந்த ஜாதி பார்க்கணும் அதுக்கு பார்த்துக்கோங்க. அவங்கள யாரையுமே மாற்ற முடியாது. அதுக்காண்டி எல்லாத்துலேயுமே சாப்பாடுல கூட பார்க்கக்கூடாதுல்ல, அது தப்பு தானே. அதுலலாம் என்ன இருக்கு? அப்போ அவங்க அந்த பர்சன் வந்து காலையில் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் கொஞ்சமாச்சும் யோசிக்கணுங்க. அதுக்காண்டி தான் நான் சொல்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லதை மட்டுமே நினைங்க, நல்லதை மட்டுமே பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.